தந்தி தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நான் என்ன சொன்னேனோ அதை இன்றைக்கு டிடி தினகரன் செய்தியாளர்கள் மத்தியில் அப்படியே சொல்லியிருக்கிறார். நான் இந்த கேள்விதான் கேட்டேன். அஇஅதிமுகவுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என்றால் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேர் என்ன செய்தார்கள் கேட்டேன். சோ அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேர். அதற்கு முன்பாக டிடி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள், அவர்கள் ஆதரவு இல்லாம நீங்க டிடி தினகரன் வேண்டாம் என்று முடிவு செய்த போது ஓபிஎஸ் ஆதரித்தார். அப்புறம் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. இந்த ஆட்சியை அம்மையார் ஜெயலலிதா மறைந்த போது இந்த ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்த பொழுது ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் என்று போய் தியானம் இருந்த போது அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒன்று திரட்டி கூவத்தூரில் அவர்களை வைத்து சிறைக்கு செல்வதற்கு முன்பு அந்த பதட்டமான ஒரு சூழலையும் நான் ஜெயிலுக்கு போறேன் எக்கேடு கெட்டு போனா என்னாலும் பரவாயில்லன்னு நினைக்காம சசிகலா அம்மையார் இவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் தான் ஆக்கிட்டு கட்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இதுல பாஜக எங்கிருந்து வந்துச்சு? சரி, பாஜக தான் உங்களை இந்த ஆட்சியை 4 வருடம் நீடிப்பதற்கு காரணமாக இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. என்ன ஒப்புதல் வாக்குமூலம்? பாஜக அதிமுக உள் விவகாரங்களில் தலையிடுகிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்காக வரணும், அதுக்கு வர மாட்டேங்கிறாரு. சரி, அந்த நன்றி உணர்ச்சியோடு தான், அந்த நன்றிக்காகத்தான் நான் கூட்டை வச்சிருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரே என்றால் அந்த நன்றி உணர்ச்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இல்ல? நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் பாஜக கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்தார்? சோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கிறாங்க. திரு டிடி தினகரன் அவர்களையோ திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களையோ திரு ஓபிஎஸ் அவர்களையோ உள்ளே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறார். அது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதான். ஒரு பதவிக்குன்னு வந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இவங்களை உள்ள அனுப்புனா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவங்க இல்ல, திருப்பி உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்ப இவங்க தரப்புக்கு பாருங்க, இவங்க 1.5 கோடி தொண்டர்களும் எங்கள் பின்னாடி தான் இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்களும் உங்கள் பின்னால் இருந்தா நீங்க எதுக்கு அதிமுக எங்களை சேர்த்துக்குங்க, எங்களை எப்படி காலைல வேணாலும் விடுறேன் எப்படியா சேர்த்துக்கிடுங்கன்னு ஏன் கேட்கணும்? அதான் தொண்டர்கள் உங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் தான் முதலமைச்சர். 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தா சோ இவங்க கிட்டையும் தொண்டர்கள் இல்ல. இவங்களுக்கு அதிமுக என்ற கட்சி தேவை, இரட்டலை என்ற சின்னம் தேவை, இவர்களுக்கு அது தேவை. எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்கள் தேவையில்லை. அதனால இந்த சண்டை நீடிக்குது. இதை பயன்படுத்தி பாஜக குளிர் காய்கிறது. பாஜக தன்னை வளர்த்து கொள்ள அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் நான் எல்லா விவாதங்கள், எல்லா இது போன்ற கருத்து கேட்கக்கூடிய தொலைபேசி மூலமாக கருத்து கேட்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகளையும் என்னுடைய வாதம் அதுதான் திரு ஹரி. பாஜக அஇஅதிமுகவை தின்று செரித்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது.